மக்களே நான் உங்கள் கார்த்திக். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம சிக்கன் கிரில் பண்ண போகிறோம். நான் நிறைய யூடியூப் சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ண ஸ்டேஜ்லேருந்து பார்த்துருக்கேன். 2-3 மந்த்ஸ்க்கு ஒரு டைம் சிக்கன் சம்மந்தப்பட்ட ஏதாச்சும் குக் பண்ணி வீடியோ அப்லோட் பண்ணுவாங்க. நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 4 மந்த்ஸ் மேலே ஆகுது. நம்மளும் சிக்கனில் ஏதாச்சும் ஒரு வீடியோ போடலாங்கிறதுக்கு முன்னாடி தான் பிளான் பண்ணுறாங்க. இப்போ தான் அதுக்கு டைம் செட் ஆகி வந்திருக்கு. சிக்கன் கிரில் நாங்களாக குக் பண்ண போகிறோம். அது எப்படி இருக்குன்னு நீங்கள் பாருங்கள். ஓகேவா? வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். சிக்கன் கிரில் பண்ணுறதுக்கு வாழை இலை தேவைப்படும். நம்ம வச்சு அதிலெல்லாம் மசாலாலாம் மிக்ஸ் பண்ணுறதுக்கு அது இல்லாமல் குக் பண்ணுறதுக்கு மேலே சிக்கன் மேலே சுற்றுறதுக்கு வாழை இலை தேவைப்படும். அது அறுக்கிறது தான் வந்துருக்கோம். வாங்க இப்போ அறுத்துட்டு போய் நம்ம குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த இலை நல்லா இருக்குது, இதை அறுத்துருவோம். எங்கள் அப்பாட்ட பர்மிஷன் கேட்டு வந்திருக்கோம். 2 இலை மட்டும் அறுத்துக்கிறேங்கப்பான்னு சொல்லிட்டு. இது ஒரு இலை நல்லா இருக்கா? இங்கே பாருங்கள், என்னோட ஹைட்டுக்கு இருக்குது. பார்த்தீங்களா எவ்வளோ ஹைட்டில் ஒரு வாழை இலை நல்லா இருக்கா பாருங்க. வாங்க இன்னொரு இலை எடுத்துக்கோம். சீரியஸாக ஒன்று எடுத்துக்கோம். இதாக எடுத்துக்கோம். இது பிடிங்க. இந்த 2 இலை போதும். அதுமாரி தேவைப்பட்டால் வந்து அப்புறமா எடுத்துக்கலாம். 2 இலை கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க போய் நீங்கள் குக் பண்ணலாம். சிக்கன் மார்னிங்கே போயிட்டு 1 kg வாங்கிட்டு வந்திருக்கேன். வாங்க இதை இப்போ வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மசாலாலாம் ரெடி பண்ணலாம். அப்புறம் என்ன அடுப்பு செட் பண்ணணும், நிறைய வேலை இருக்குது. வாங்க சிக்கன் வாஷ் பண்ணலாம். வெயிட் பண்ணி தண்ணி ஊற்று. இந்த கவர் நாங்கள் இப்போ போகிறப்ப எடுத்துகிட்டு போயிடுவோம். இப்போதைக்கு வைக்கிறேன். நாங்கள் போகிறப்ப எல்லாம் எடுத்துகிட்டு போய் குப்பையில் போட்டுருவோம். இப்போ நம்ம சிக்கன் கிரில்லுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ண போகிறோம். வாங்க பார்க்கலாம். நாங்களே ஒரு 4-5 யூடியூப் சேனலில் பார்த்து ரெசிபி எடுத்து வச்சுருக்கோம். அதுபடி நாங்கள் செய்வோம். ஓகேவா? வாங்க டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கடைசியில் சொல்கிறேன். இப்போ நாங்கள் ரெசிபிக்கான மசாலா ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு தேவையானது எல்லாமே வாங்கிட்டு வந்துருக்கோம். இங்கே பாருங்கள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தனி மிளகாத்தூள், கரம் மசாலா, மல்லித்தூள், லெமன் 2 வாங்கிட்டு வந்திருக்கோம். அப்புறம் உப்பு வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்தோம். அப்புறம் மல்லித்தலை இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கோம். இதை வச்சு நாங்கள் சிக்கன் கிரில் பண்ண போகிறோம். வாங்க பண்ணலாம். கத்திங்க கவர் ஃபஸ்ட் டைம் மொத்தமாக எல்லாம் கட் பண்ணி வச்சா தான் கொட்டி கலக்கிற ஈஸியாக இருக்கும். நான் ஃபஸ்ட்டு கட் பண்ணேன். இங்கே பார்த்தீங்களா தயிர். இது நான் நேற்று நைட்டே நாளைக்கு குக் பண்ணுங்கிறதுக்காக நைட்டு தனியாக இதுக்காக போட்டு வச்சு. தயிர், மசாலா எல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சு பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. கடையில் வாங்குற கலரே வந்துடுச்சுல வேறுபாண்டி. நல்லா இருக்கு. கடையில் இப்படி தான் பண்ணுவாங்களா? கலருக்கு ஏதாச்சும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இது வந்து கொஞ்சம் லைட் ரெட்டாக இருக்குது. அது இன்னும் திக் ரெட்டாக இருக்கும். இந்த இதுக்கு ஜிலேபி பவுடர் கலக்கிடுவாங்க. ரெட் கலர் ஜிலேபி பவுடர் வாங்கி உள்ள மிக்ஸ் பண்ணிடுவாங்க. நம்மளுக்கு கலர் இல்லாட்டி பரவாயில்ல, சாப்பிட்ற டேஸ்ட்டாக இருந்தது. மசாலா ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து சிக்கனில் மிக்ஸ் பண்ணணும்.
சிக்கன் வந்து ஃபுல் சிக்கன் வாங்கிட்டு வந்திருக்கோம், அதில் உள்ள மசாலா இறங்காது. இதுக்காகவே நாங்கள் புதுசாக வீட்டில் யூஸ் பண்ணுற கத்தி வந்து அவ்வளோ சாஃபாக இருக்காதுங்கிறனால புதுசாக இதுக்காக ஒரு கத்தி வாங்கிட்டு வந்திருக்கோம். ஏன்னா சாஃபாக இருக்குது, புதுசாக நல்லா கோடு போடுறதுலாம் யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு இது வாங்கிட்டு வந்திருக்கோம். இதை வச்சு அங்கங்கே கோடு போட்டுட்டு மசாலா நல்லா உள்ளே இறங்குற மாதிரி பண்ணதுக்கப்புறமா தான் அதை ரெடி பண்ணி வச்சுட்டு அப்புறம் தான் நம்ம அடுப்பு செட் பண்ண போகணும். ஏன்னா இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு 1/2 hour வெயிலில் வச்சிடலாம். வச்சதுக்கப்புறம் நம்ம அடுப்பு ரெடி பண்ணிட்டு தூக்கி ஃப்ரை பண்ணலாம். மசாலாலாம் மிக்ஸ் பண்ணி அதை கொஞ்சம் நேரம் காய வச்சுருக்கோம். அதுக்குள்ளே நம்ம வந்து அடுப்பு செட்டப் பண்ணி அடுப்பை ஆன் பண்ணி வச்சுட்டு அடுத்து அந்த சிக்கன் எடுத்து வந்து கம்பியில் இது பண்ணி க்ரில் பண்ணலாம். இப்போ அங்கே அடுப்பு செட்டப்பை எப்படி பண்ணுறது பார்க்கலாமா? இந்த இடத்துல அடுப்பு வைக்க போகிறோம். இந்த இடத்த கொஞ்சம் க்ளீன் பண்ணிட்டு அதில் அடுப்பு வச்சுக்கலாம். இந்த பைப் ரெண்டு வந்து வேறு எதுக்காக வாங்கிட்டு வந்து வச்சுருக்காங்க. இப்போ குக் பண்ணுற கதவாக தேவை நான் கேட்டுவாங்க. இந்த வச்சுக்கலாம் இப்படி. பாருங்கள், இப்போ நம்ம மசாலாலாம் கலக்கி வச்சுருந்தோம், நல்ல ஓரளவுக்கு ட்ரை ஆயிடுச்சு. அடுப்பு பற்ற வச்சாச்சு. இப்போ இது வாழையில சுற்றி நம்ம நெருப்பில் வாட்ட போகிறோம். சிக்கன் கிரில் ரெடி ஆக போகுது. வாங்க இந்த மசாலா இதில் இலையில வச்சு இது பண்ணலாம். இலையில வச்சு மாட்டிக்கலாம். இப்படி ஒன்று வச்சு மேலே ஒரு இலையை வச்சு சுற்றிடலாம். இதுக்குள்ள வச்சாச்சு. இப்போ இந்த லாங்காக இருக்கிற இலையை வச்சு இப்படி சுற்றிடலாம். இலையில ஏன் சுற்றுறோன்னா டேரெக்டாக நெருப்பு பட்டால் கருகும். ஆனால் இது இருந்துச்சுன்னா ஓரளவு கருகாமல் வேக மட்டும் செய்யும். அது இல்லாமல் வாழை இலையில் சுற்றினா சுவை கிடைக்குன்னா அது ஒரு யூடியூப் சேனல் சொன்னாங்க, அதுக்காக சுற்றிட்டு இந்த வாழை இலையோட இந்த இது இருக்குல்ல, இதை வச்சு கட்டலாம். நல்லா கட்டியாச்சு. இது ஆனால் அப்படியே வைக்க முடியாது, மேலே கம்பி சுற்றி அந்த கம்பிக்கு தான் வைக்கணும். இது சும்மா ஒரு சின்ன சேஃப்டிக்காகவும் அப்புறம் கொஞ்சம் டேஸ்ட் கொடுக்குன்னு சொல்லியிருந்தாங்க, அதுக்காக. இப்போ இந்த கம்பி நேற்றே நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் ஃபுல்லாகவே. சிக்கனில் சுற்ற போகிறோம். இந்த பார்த்தீங்களா, கம்பி நல்லா டைட்டாக சுற்றிடலாம், இல்லாட்டி கீழே வந்துடும்.
நம்மளுக்கு ஒரு நாள் இந்த விறகடுப்பில் நின்று குக் பண்ணுறதுக்கு இவ்வளோ கஷ்டம்னு இல்லை, இருந்தாலும் ஓவர் ஹீட் ஆகுது, கண்ணிலையெல்லாம் போக போகுது. முன்னாடி இப்போ தான் கேஸ்லாம் வந்துருச்சு. இதுக்கு முன்னாடி சிலிண்டர்லாம் இல்லாதப்ப எப்படி தான் குக் பண்ணிப்பாங்கன்னு தெரியல. ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. நம்மளுக்கு இப்போ கேஸ் வந்தனால நம்மளுக்கு இந்த கஷ்டம்லாம் தெரியறதில்ல. விறகு தேடி எடுத்துகிட்டு வந்து வீட்டில் குக் பண்ணி அந்த டைமிங்க்கு இப்போ நம்மளுக்கு கேஸ் இருக்கனால அவ்வளோ கஷ்டம் தெரியறதில்ல. வாங்க, அது குக்காகி முடிஞ்சிருச்சு. இந்த ஹீட்டில் மட்டும் ஒரு 5 மினிட்ஸ் இருந்தால் போதும். எடுத்துகிட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காட்டுறேன். அங்கே பாருங்களேன் எவ்வளோ போக வருதுன்ட்டு. நீ பாருங்க எப்படி தண்ணி சொட்டு சொட்டா வருது. ஒரு சைடு ஃபுல்லாக வந்துருச்சு, ஒரு சைடு ஃபுல்லாக வந்துருச்சு. இன்னொரு சைடு சரியாக வேக இருக்கும். அது கம்பி கட் பண்ணிட்டு வேறு கம்பி போட்டு திருப்பி தலையில் மாட்டோம். இப்போ கீழ் சைடு வேக இருக்காது. ஆனால் இது எந்த யூடியூப் சேனலே சொல்ல, நாங்களாம் ஒரு சைடு நல்லா வெந்த மாதிரி இருந்துச்சு, இன்னொரு சைடு வேகாத வெந்திருக்காது அப்படிங்கிறதுக்காக திருப்பி மாட்டிட்டோம். இது ஒரு 10 மினிட்ஸ் இருந்தால் நம்ம கிரில் சிக்கன் ரெடி. பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. நம்ம அந்த வாழை இலை வச்சனால அது கருகலை. வாழை இலை மட்டும்தான் கறி இருக்குது, சிக்கன் கறி இப்போ வாய்ப்பே இல்லை. பார்க்கலாம், இப்போ எடுத்து பார்ப்போம். அடுப்பான நம்ம இதுக்காக பிளான் பண்ணி பண்ணது தான், இருந்தாலும் பரவாயில்ல, நல்லா செட் ஆகிக்கிச்சு. ரொம்ப பெருசாக எந்த பாதிப்பு இல்லை. அடுப்புனாலையோ இல்லை விறகுனாலையோ எந்த பாதிப்பு இல்லை. ஹீட் ஆகிறதுமே நம்ம முடிஞ்ச அளவுக்கு கரெக்டாக தான் பண்ணியிருக்கோம். டேஸ்ட்டும் நல்லா தான் வந்திருக்கும். நாங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுவோம். சிக்கன் கிரில் தேவையான அளவுக்கு வெந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. இப்போ 1 hour கிட்ட மொத்தமாக டைம் ஆயிருக்கு. நம்ம எடுத்துகிட்டு இந்த கம்பியெல்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம வாழையிலுக்கு ஷிஃப்ட் பண்ணி சாப்பிடலாம். வாங்க எடுக்கலாம். கீரை கட்டு, கீரை கட்டு. நம்ம சிக்கன் கிரில் ரெடி ஆயிடுச்சு. இந்த கருப்பு கலர் இருக்கிறதெல்லாம் வாழை இலை. அதை ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அங்கே பார்க்கலாம். கம்பியெல்லாம் கட் பண்ணி வச்சுக்கலாம். அப்புறம் நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த இலை எப்படி இருக்கும். இந்த கம்பியெல்லாம் மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் அந்த இடத்துக்கு காட்டுறேன். கம்பியெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ எடுத்துகிட்டு வந்து இங்கே வச்சாச்சு. வாங்க, இது இப்போ இலையெல்லாம் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காட்டுறேன். கிட்ட கிட்ட வந்து காட்டுறேன். இது எல்லாம் பாருங்க எப்படி நல்லா வந்துருக்கு. நல்லா புகையா வருது. நீங்க பாத்தீங்களா, சிக்கன் கிரில் நல்லா சாஃப்டா வந்துருக்கு. கொத்தமல்லி இலையெல்லாம் போட்டனால அப்படியே நல்லா இருக்கு. இந்த கிரில் எப்படி இதுவும் நல்லா இருக்கு பாருங்க, சாஃப்டா வந்துருச்சு. இந்த இலையெல்லாம் வச்சுக்கோங்க. பார்த்தீங்களா எப்படி ரெண்டு நல்லா வந்துருக்கு, ஆவியாக வருது, நல்லா இருக்கு. வாங்க இப்போ கட் பண்ணி சாப்பிடுவோம். லெமன், இப்போ லெமன் புழிஞ்சதுக்கப்புறம் சாப்பிடலாம். லெமன் புளிய போகுது. வாங்க இப்போ கட் பண்ணி சாப்பிடுவோம். கட் பண்ண கூட வேண்டியதுன்னு நினைக்கிறேன். நல்லா வந்து சாப்பிட்டா வந்துருக்கு பாருங்க. சாப்பிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ரொம்ப நல்லாயிருக்கு. இது இப்போ தான் சாப்பிட்டு பாருங்கள். கட் பண்ண கூட இல்லை, தொட்டாவே எல்லாம் செஞ்சு வருது. நாங்கள் கட் பண்ணி எல்லோரும் சாப்பிட்டு நம்மளை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோக்கெல்லாம் ரெஸ்பான்ஸ் நல்லா இருக்குது. பொங்கலுக்கு போட்ட வீடியோக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குது. அது மாதிரி நீங்கள் அடுத்தடுத்த வீடியோக்கு தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் மட்டும் பார்க்கறது இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி வச்சுட்டு வீடியோ பாருங்கள். ஓகேவா? பாய். அதில் மட்டும் நம்ம ஃபேஸ்புக் பேஜ் இருக்குது, அதோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்குது, அதை போய் ஃபாலோ பண்ணி வச்சுக்கேன். நம்மளோட சேனல் அப்டேட்ஸ் மற்ற டீட்டெயில்ஸ்லாம் அதிலே அப்டேட் பண்ணுவோம். இதிலே மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. பாய். நம்ம நெக்ஸ்ட் வீடியோ வந்து பார்க்கலாம். மக்களே.